அக்கா வந்து ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தா, அக்காட்ட போனேன், தம்பி அப்பா இப்படி பண்ணிட்டாங்கடான்னு சொன்னான். எனக்கு அந்த செகண்ட்ல இருந்து என் வாழ்க்கையும் நானும் மாறிட்டோம். நிறைய பேர் இந்த வழியை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள். எனக்கு லைஃப்ல எல்லாமே வந்து பாசிட்டிவா தெரியும். ஏன்னா அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்றது. அந்த செகண்ட் எனக்கு லைஃப்ல என்ன ஆக போகுதுன்றது தெரியல. அன்னைக்கு நான் பயங்கரமா அழுதேன். அழுததோட இல்லை, அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த சம்பிரதாயங்கள் இருக்கும் இல்லையா. அடுத்த நாள் போகும்பொழுது அப்பா வந்து அது முடிச்சு நிறைய எலும்புகள்லாம் அப்பாவோடது நான் பார்த்தேன். நான் அன்னைக்கு நொறுங்கி போனது எங்க அப்பாவோட எலும்பு மட்டும் இல்லை. அன்னைக்கு ஒரு 17 வயசு பையன் நொறுங்கி போயிட்டான் அன்னைக்கு வாழ்க்கையில். எனக்கு என்ன ஆவேன்னு தெரியாது, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியாது. ஆனா அந்த நொறுங்கி போன எலும்புகள் எல்லாம் என்னைக்காவது ஒட்டி வச்சு எங்க அம்மாவையும் அக்காவையும் பார்த்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு படம் பண்ணி இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் பாராட்டுறாங்க, துணை முதல்வர் அவர்கள் பாராட்டுறாங்க, நீங்க எல்லாரும் பாராட்டுறீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து நொறுங்கி போன என்னை ஒட்டி வச்சு இன்னைக்கு முழுசா இங்க நிப்பாட்டி இருக்கீங்க. நான்